ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருங்க. ப்ளீஸ் சேஃபாக இருங்க. எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அது இதுன்னு நிறைய நியூஸ் கேட்குறோம். ஸோ அதனால் எல்லோரும் ப்ளீஸ் சேஃபாக இருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீங்கள் வந்து இதுலேயே பார்த்துருப்பீங்க. டைட்டிலில் தம்ப்நெயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வெரி சிம்பிள். 3 டைப் ஆஃப் சட்னின்னு பண்ண போகிறோம். சட்னி வந்து இதே சட்னி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். திருப்பி புதுசாக ஜாயின் பண்ணவங்க சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் ஆகிருக்கலாம், புதுசாக நிறைய பேர் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக எவ்வளவு சிம்பிளாக எவ்வளவு ஈஸியாக வந்து சட்னி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். 3 சிம்பிள் சட்னி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிற சட்னிஸ் தான். ஒன்று வந்து வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சட்னி, ரெட் சட்னி, சரியா? இன்னொன்று வந்து தேங்காய் சட்னி, எல்லார் வீட்லேயும் ரெகுலராக பண்ணுறது தேங்காய் சட்னி. இன்னொன்று வந்து மல்லி சட்னி வந்து என்னோட ஃபேவரெட். இந்த மல்லி சட்னி நான் பண்ணேன்னா அது இப்படி குடியிருந்து நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. ஸோ எஸ், இந்த 3 சட்னி ரெசிபிஸையும் நீங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த வெங்காய தக்காளி சட்னி, அதாவது ரெட் சட்னி, இதை எப்படி வேணால் சொல்லலாம். இந்த இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு இதில் கடுகு அண்ட் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் செவக்க விடணும். அதே நேரத்தில் சீரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு போட்டிருக்கேன் அண்ட் சிவப்பு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தான் நான் வெட்டி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் இது ஒரு 1.5 வெங்காயம் நல்லா வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கிறது தான் மெயின். இதில் பெருங்காயம் போட்டிருக்கேன் அண்ட் இதில் தக்காளி பழம் போட்டிருக்கேன். தக்காளி பழம் ஒரு 1.5 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அகேன் பெரிய தக்காளி பழமாக இருந்ததுனால 1.5 போட்டிருக்கேன். இந்த இதை வந்து இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கணும். நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா தான் இதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து போட்டு தாளிக்க வேண்டியது அவசியம் இல்லாமல் போயிடும். இப்போ இதில் புளி போட்டு உப்பு போட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் இதில் தக்காளி பழமும் புளியும் இருக்குங்கிறதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நல்லா அரைக்கும் போது இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம திருப்பி இதை வந்து சட்டியில் போட்டு தாளிக்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் வந்து முதல்ல உங்களை நல்லா வதக்குங்கன்னு சொன்னேன் நான். இதில் வந்து இந்த கரண்டி இருக்கும்ல, இந்த தாளிக்கிற கரண்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலையும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இதை வந்து இந்த சட்னியில் போட்டுற போகிறோம். இவ்வளவுதான் ரெசிபி. இந்த இது நீங்கள் வதக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் டைம் ஜாஸ்தி கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஜாஸ்தி கொடுத்தீங்க அப்படின்னா தான் இது சட்னி வந்து ரா டேஸ்ட் இல்லாமல் நல்லா குக்கான டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் சொல்கிற மாதிரி ரெட் சட்னி, குழந்தைங்க இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களே வந்து ரெட் சட்னி, ஒயிட் சட்னி அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரெட் சட்னி நமக்கு வித் இட்லி சூப்பராக இருக்கும். நான் வந்து இட்லி வச்சும் சாப்பிட்டேன், நான் தோசை வச்சும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கிற தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி வந்து ரொம்ப சிம்பிள். பட் நிறைய பேருக்கு வந்து அதுவுமே இன்னும் தெரியலை. ஸோ அதனால நான் இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். தேங்காய் ஃப்ரெஷ் கிரேட்டட் தேங்காவாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பொரிகடலை ஆர் சட்னி கடலை அண்ட் ஒரே ஒரு பூண்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கருவேப்பிலையும் கொஞ்சமாக புளி, ரொம்ப ஒரு சின்ன பீஸ் புளி, இது வந்து போட்டிங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் தேவையான அளவு தண்ணி போட்டு நீங்கள் அரைச்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, இது நல்லெண்ணெயாகவும் இருக்கலாம், வெறும் கடுகு மட்டும் போட்டுட்டு இது கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து கேர்ஃபுல்லாக இந்த இதில் வந்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் என் கையில் பட்டிருந்துருக்கும், நானே பயந்துட்டேன் அதுக்கப்புறம். பட் படலை. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி தாளித்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த ஃப்ளேவரு, அந்த தாளித்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே ஊத்தப்பம் செட் தோசை மாதிரி போட்டு அதற்கு கூட வந்து
நம்ம ரெட் சட்னி இருக்குது இல்லையா, வெங்காயம் தக்காளி சட்னி, அதுவும் வச்சு இந்த தேங்காய் சட்னியும் போட்டிருக்கேன். சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டோம். இது ஆக்சுவலாக நான் வந்து அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது வெரி ஃபேமஸ், ரொம்ப பிடிச்ச கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னிக்கு வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் பெட்டர். இந்த எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து வெறும் வந்து உளுந்து மட்டும்தான் போடணும். வேறு எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. உளுந்து வந்து நான் இந்த சின்ன ஸ்பூன் எடுத்ததுனால 3 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து பூண்டு வந்து என்கிட்ட சின்ன பூண்டு, நாட்டு பூண்டு கிடச்சிது, அதனால நான் அது போட்டேன். குட்டி குட்டியாக 4, 5 போட்டிருக்கேன். வத்தல் போட்டுக்கோங்க, மல்லி போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இலை. இந்த கொத்தமல்லி இலை வந்து நீங்கள் அந்த காம்பு இல்லாமல் இலையை மட்டும் ஆஞ்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நாட்டு கொத்தமல்லி இலையா இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, இதையும் போட்டுட்டு இது நல்லா அது சுருங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு சின்ன ஒரு பீஸ் போட்டுட்டு உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு இது வந்து அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த புளியும் உப்பும் இருக்கட்டும். அப்படியே அது நல்லா அப்படியே உருகிக்கிடும், சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து அதை ஆறுனதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா எப்படினாலும் நம்ம வந்து மிக்சியில் இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம இது பண்ண வேண்டியிருக்கும். அதை அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டு திருப்பி கடாய் வந்து பேனை வந்து சூடு பண்ணி அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இப்பயும் நீங்கள் வந்து கடுகோ எதுவுமே நீங்கள் இந்த சட்னிக்கு வந்து எதுவுமே போடக்கூடாது. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட், இது மல்லி இலை அந்த இதெல்லாம் வதக்கணும்ல, அந்த இதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா குக் ஆகணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டி இந்த பபுள்ஸாக வர ஆரம்பிக்கிறதுல சின்ன ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதாகட்டும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சட்னி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்து வேணுங்கும் போது எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதை இட்லியும் இந்த மாதிரி சட்னியும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீதிலாம் இருக்காது, காலி ஆகிடும், கண்டிப்பாக காலி ஆகிடும். நல்ல மல்லிப்பூ இட்லியும் இந்த கொத்தமல்லி சட்னியும் எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு உள்ளே போகும். சூப்பராக இருக்கும். என்னுடைய ஃபேவரட் சட்னி இது. நான் அன்னைக்கு வந்து எனக்காக இவ்வளோண்டு 4 இட்லி மட்டும் பண்ணேன் இந்த சட்னி பண்ணுறதுக்காக. ஏன்னாங்க சட்னி ரெசிபிஸ் எல்லாமே பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த தக்காளி வெங்காயம் சட்னி வந்து நான் அந்த இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்லியிருப்பேன், நல்லா வதக்குங்க, அப்போனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது வந்து நான் திருப்பி இங்கேயும் இன்னொருக்க நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து திருப்பி சட்டியில் போட்டு அதை இது பண்ண வேண்டியதில்லை. இல்லைன்னா பச்சை டேஸ்ட் இருக்கும் அந்த இது. எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படின்னு நீங்கள் சிலர் கேட்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில். ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது அப்புறம் கருகிடும், சட்டியில் போய் ஒட்டிடும். அந்த மாதிரி இல்லாமல் 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே போட்டுட்டு அந்த பக்கம் போயிடாதீங்க, அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அனதர் 5 மினிட்ஸ் அப்படியே இந்த ஸ்முஷி அப்படி வரும்ல, அப்படியே அந்த தண்ணிலாம் விட்டுட்டு வரும்ல, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் அதை திருப்பி இன்னொரு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்படி வதக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமா சேர்ந்து ரொம்ப நேரம் வதங்கி இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அரைச்சிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சும்மா தாளித்து போட்டிங்கனாலே போதும். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னியில் வந்து நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புளி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருப்பேன். இந்த புளி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அது ஒரு சின்ன ட்ரிக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான் ஆட் பண்ணுறோங்கிறதுனால அதுக்கு டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பெருசாக வித்தியாசமாக தெரியாது. நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு நாள் இப்போ காலையில் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட் வரைக்கும் வச்சுருக்கலாமே ஒழிய நெக்ஸ்ட் டேலாம் வச்சுருக்க முடியாது, கண்டிப்பாக கெட்டு போயிடும்.
பட் வெங்காய தக்காளி சட்னியும் சரி, கொத்தமல்லி சட்னியும் சரி, உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 days வரைக்கும் இன்னும் ஆகாது. 4 daysக்குள்ளே கண்டிப்பாக வீட்லேயும் காலி ஆகிடும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு டிப் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மல்லி சட்னி வந்து இந்த ப்ரொசீஜர் நான் வந்து மாற்றவே இல்லை. மற்றதுக்கு கூட கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா வெங்காய தக்காளி இதில் சட்னியில் வந்து நாங்கள் முந்தி பழைய ரெசிபிலாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அம்மா வந்து வெறும் உளுந்தம் பருப்பு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. பட் நான் வந்து இப்போ கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதனால பண்ணுறேன். பட் மல்லி சட்னி வந்து எங்கள் ப்ரொசீஜர் மாறினதே கிடையாது, இதே தான் ப்ரொசீஜர், இதை மாற்றவே மாட்டோம் நாங்கள். இப்படித்தான் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். மல்லி சட்னி வந்து வேறு மாதிரி பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 3 இதுக்குமே நான் இட்லி அண்ட் தேங்காய் சட்னிக்கு வந்து தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். கோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் மசால் தோசைலாம் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் தான் மல்லி சட்னிக்கு பண்ணியிருந்தேன். சந்தியாவோட கமெண்ட் சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா சாப்பிட்டா. ஆனால் என்ன, நான் சொன்ன மாதிரி 4 இட்லி ஷூட்டுக்காகன்னு மட்டும் 4 இட்லிக்குன்னு எடுத்தேன். அவளுக்கு தோசை மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன், அவளுக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்துருந்தேன். அது சூப்பராக இருந்ததுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாவா. ஸோ அதனால் அதே மாதிரி இந்த மல்லி சட்னி வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ப்ளீஸ் பி சேஃப். அண்ட் இந்த ரெசிபீஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ரெசிபீஸ், காம்பினேஷன் ரெசிபீஸ், பொரியல் ரெசிபீஸ், இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.